இந்த பாவத்தை ஒரு வாட்டி நான் மேற்கொண்டேன்னா அது என் வாழ்க்கையில திரும்ப வராது அப்படின்னு நினைச்சு நம்ம சற்று கவனக்குறைவாக இருப்போம் என்று சொன்னால் நாம் எதிர்பாராத நேரத்தில் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். நாம் மேற்கொள்ளுகிற பாவங்களை குறித்து நாம் ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம நினைக்க கூடாது, நான் ஒரு முறை இந்த பாவத்தை மேற்கொண்டுட்டேன், ஒரு முறை இந்த இச்சையை நான் மேற்கொண்டுட்டேன், ஒரு முறை நான் வந்து தப்பிச்சிட்டேன், இனிமேல்ட்டு நான் வந்து எப்படி வேணா இருக்கலாம், இனிமேல்ட்டு நான் அதை குறித்து கவனக்குறைவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனக்குறைவை விட்டோம்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை திரிந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்காதீங்க, நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன், ஒரு வாட்டி இந்த பாவத்தை மேற்கொண்டுட்டேன், ஒரு வாட்டி நான் தப்பிச்சிட்டேன், ஒரு வாட்டி வெட்டிட்டேன், ஒரு வாட்டி அவனை மொட்டையாக்கிட்டேன், ஒரு வாட்டி அந்த எதிரியை நான் மடங்கடிச்சிட்டேன், இனிமேல் அந்த எதிரி என் மேல மேற்கொள்ள மாட்டான்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்காத நேரத்தில் அவனை வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த அதை பார்த்தே நீங்க சிரிச்சுட்டு இருக்கலாம். இது என்னைக்கோ ஒரு நாள் நான் ஜெயிச்சது, அதை ஒரு சாட்சியா மாத்தி அதை ஒரு பெரிய டெஸ்டிமோனி சொல்லி நான் எடுத்த வெற்றிகளை குறித்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில கண்ணிமைக்கிற நேரத்தில் நாம எதை மேற்கொண்டோமோ அது பல மடங்கு பயங்கரமான கொடூரமாக நம்மை அழிக்க வல்லமை உள்ளது என்பதை நாம் மறந்துடக்கூடாது.